ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுரி கேசஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மெயினாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது, அதுவும் நார்த் இந்தியாவில். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, பட் அதிகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான். ஸோ அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் இன்னொரு டவுரி கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் இந்த ஒரு டவுரி கேஸில் நடந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கொலை முயற்சின்றது வித்தியாசமாக நடந்த ஒரு கொலை முயற்சி. ஸோ அதுக்காக இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ எல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கான்பூரில் நடந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆயன் கான் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2021 மேரேஜ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணப்போ அந்த பொண்ணோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம். ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஸோ பையன் வீட்டிலன்னு கேட்டது உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னதால் ஸோ பொண்ணு வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே பையனும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதாலும் பார்த்தீங்கன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் கல்யாணம் ஆன ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணோம், இன்னும் நாங்கள் வீட்டை நாங்கள் பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் எப்படியோ புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு கட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசுன்றது ஆகுது. இப்படியே இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். இப்போ அந்த பையன் மட்டும் இல்லாமல் அந்த பையனோட அப்பா அம்மா, அந்த பையனுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, அண்ணனுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட 5 லட்ச ரூபா கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர்ன்றது பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் அதே ரீசெண்டாக சொல்கிறாங்க, நம்ம பெருசாக நாங்கள் வீடுன்றது கட்டணும், இப்போ 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக டார்ச்சர்ன்றது பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணால் பொறுத்துக்க முடியாமல் மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போனால் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் உன்னோட ஹஸ்பண்ட், அங்கே இருக்கிற உன்னோட பசங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களால அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்திருக்காங்க, ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே போய் வாழ சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்ட ஒரு பணத்தை கொடுக்க முடியலனாலும் அவங்க அப்பாவால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துன்றது அமைச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. நான் கேட்ட பணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கிறது, திட்டுறது, சித்திரவதை பண்ணுறது. ஒரு இடத்துல அந்த பொண்ணை உட்கார விட மாட்டாங்க, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தூங்க விட மாட்டாங்க. ஸோ இருக்கிற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டார்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்பாவாலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பணத்தை ரெடி பண்ண முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம். ஸோ இப்போது இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கு தெரிஞ்சு அவங்க முடிவெடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே பணம் வரல, நம்ம இந்த பொண்ணை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுன்றது அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இவளை சாகடிச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அங்கேருந்து நம்மளுக்கு பணம் வரும், நம்ம அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலுமே கூட அந்த பொண்ணை அவங்க அம்மாவை பார்க்க விட மாட்டுறாங்க. ஸோ நீ உன் பொண்ணை பார்க்கணுன்னா நாங்கள் கேட்ட பணத்தையும் போய் கொண்டு வா, நாங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சித்திராவதை பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அடிச்சுன்றது வச்சிடுறாங்க. ஸோ இப்போ 4 டேஸ்க்கு பிஃபோர் செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஒரு கொலை முயற்சின்றது பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய டவுரி கேஸை நிறைய பேர் நம்ம இறந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், சூசைட் பண்ணி இறந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை உயிரோட எரிச்ச விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இவங்க பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நார்த் இந்தியாவில் இன்னும் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா போயிட்டுன்றது இருக்குது. ஸோ அவங்க கொலையும் பண்ணணும், பட் அவங்க போலீஸ்கிட்டே மாட்டிக்கக்கூடாது. அதனால அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இந்த நாகப்பாம்பு இருக்குல்ல அதை வச்சு நம்ம அந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பிளான்ன்றது பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு இருக்கிற ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ வெளிச்சமே இருக்காது. ஸோ அவ்வளோ இருட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ 4 டேஸ்க்கு பிஃபோராக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கிற ரூம்குள்ளே பாம்பை அவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளேன்றது விட்டுட்டாங்க. ஸோ பாம்பு
ஓகே யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வருது அது ஓகே, பட் இவங்களே வேணும்ட்டு ஒரு பாம்பை போய் விட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண வந்து முயற்சின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாகப்பாம்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாகப்பாம்போட விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து இருட்டு ரூமில் இருக்குது. ஸோ அந்த பாம்பு எங்கே இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து கடிச்சிருச்சு. ஸோ கடிச்சிருக்கமா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலியால் வந்து துடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தெரியல யார் பாம்பு அதுவாக உள்ளே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட குரலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கேட்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாவு, நீ செத்துரு, ஸோ நாங்கள் பணம் கேட்டால் நீ தரமாட்டுற, நீ உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ செத்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையன், ஸோ அந்த பையன் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கதவுக்கு வெளியே நின்றுட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுன்றது தேடுறாங்க. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுன்றது தேடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கல. ஸோ ஒரு வழியாக ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா, இந்த மாதிரி எனக்கு நடந்துடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பக்கத்து தெருவில் இருக்கிற அவங்க அக்கா வந்து ஓடி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அவங்க அக்கா வந்த உடனே வீட்டுக்கு அப்போ கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலோன்றது பண்ணலை. ஸோ நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்தானா நான் தங்கச்சி நான் பார்க்க விடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அக்காவை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்ன்றது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்காங்க. அந்த பாம்போட விஷம் வந்து அந்த பொண்ணு உடம்புல ஏறினாலுமே ஸோ டாக்டர்ஸ் வந்து எப்படியும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த நாகப்பாம்பு கடிச்சிருந்தா ஸோ அந்த விஷம் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட இப்போ அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸோ நார்த் இந்தியாவில் இதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வரதட்சணை கேஸ் சொல்கிறேன், அதுவும் இந்த ஒரு இதோட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் கொலை பண்ணணும் ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த பாம்பை வச்சு கொலை பண்ணுற நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ போலீஸ் கேட்டால் கூட ஈஸியாக சொல்லிடலாம், பாம்பு கடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு படியும் வந்து விழாது. ஸோ நம்ம என்னடா 2025 இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நம்ம அப்கிரேட் ஆகி நம்ம போயிட்டு இருந்தாலுமே இன்னமும் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்னடா சொன்னாலுமே வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில் மெயினாக நடக்குதுன்றது ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் தான் இது அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இல்லை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல, இல்லை மாறாது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.